ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நீங்க ரீடைன் பண்ணி ஆனோ as a captain. ஃபர்ஸ்ட் இல்ல ஸ்பிரிட்டேஷன்ல ஸ்ரேயஸ் நான் எடுக்க மாட்டேன். அங்கதானே ஒரு கேட்ச் இருக்கு. நீங்க 6 பேரும் கேப்டா ரீடைன் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து அன்கேப்டா இருக்கணும். நீங்க 5 கேப் பிளேயர் தான் ரீடைன். அன்கேப் தான் இப்போதைக்கு. போன வருஷம் அவன் ஒரு மாதிரி பாவம், அவன் ஒரு மாதிரி அழிச்சாங்க போன வருஷம். சூரியன் பாதே வந்து ஆப்வியஸ் கேப்டன்ஸ் சாய்ஸ். பாண்டியா will obviously have that. இதுல நான் வந்து ஒரு பாஸ்ட் IPL சாம்பியன் பா, நான் கேப்டன் பண்ணி வின் பண்ணிருக்கேன். It's all about teamwork and teammanship. I don't think it's that simple, Chika. நீங்க சொல்லிட்டீங்க. I am very sure one of them is out. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். கோயிந்தா. கேம்பா தான். பன்னீர் சோடா அடிச்சு பாத்தீங்கன்னா ஐஸ் போட்டு லைன் போட்டு தூளா இருக்கும். ஓகே சீக்கா, தூளா இருக்கும். நீங்க தூளா ஆடினது லாஸ்ட் இயர் KKR and of course அதோட ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம்ல மும்பை இந்தியன்ஸ். இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது KKR அண்ட் மும்பை இந்தியன்ஸ். சீக்கா, KKR ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ், 3-time சாம்பியன். இப்போ அவங்களும் வந்து 3rd most successful team. மும்பை இந்தியன்ஸ் joined with CSK on 5. ஆனா லாஸ்ட் 4 years haven't been good. So ரெண்டு டீமும் பேசலாம். Let's start with the champions, Chika. ஆரம்பி மச்சி, நீ ஆரம்பி. ஒன் டீம் நீ போடு. இதுல லாஸ்ட் இயர் ஸ்குவாட் obviously ஸ்ரேயஸ் ஐயர் brilliant-ஆ கேப்டன் பண்ணாரு. நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் இன்ஜுரி, பட் towards the end came back, did well. ரிங்கு சிங் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு டாப்ல பாத்தீங்கன்னா obviously சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், மிச்சல் ஸ்டார்க் அந்த செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. they have a lot of problems, Chika. ஏன்னா இவங்க 5 பிளேயர் பிளஸ் அந்த 1 ரைட் டு மேட்ச். யாரு எப்படி சீக்கா இது வந்து டிசைட் பண்ண போறாங்க? ஆமா, நான் ஒன்ன கேக்குறேன். நீ யாரா? முதல்ல ஒன்னோட ரிட்டென்ஷன் கேளு. ஒண்ணுனா போலாம். 1 ரிட்டென்ஷன், 2 ரிட்டென்ஷன் அப்படி போலவா இன்னைக்கு? நீ முதல்ல ஃபர்ஸ்ட் உனக்கு போனா பாரு, சின்ன பையன் உன் கையில விட்டு விடுற. ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நீங்க ரீடைன் பண்ணி ஆனோ as a captain. ஒரு டீமை பிரில்லியண்டா லீட் பண்ணிருக்காரு. ஸோ ஐ திங்க் அது சீக்கா, இதெல்லாம் தலையாட்டுறது ரொம்ப கிரைம் சீக்கா. நீங்க எனி அதர் கேப்டன் இதே பண்ணிருந்தாங்க, இதே MS தோனி வின் பண்ணிருந்தாங்கன்னா MS தோனி நம்பர் 1 சாய்ஸ் கேப்டன்ரா அவன் தான் அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் as captain the team really. Oh come on சீக்கா. நான் ஸ்பேஸ் ரிட்டென்ஷன் பத்தி நான் உண்மையை சொல்லலாம். நீ வந்து என்னோட டீம்ல ஃபர்ஸ்ட் இல்ல ரிட்டென்ஷன்ல ஸ்பேஸ் நான் எடுக்க மாட்டேன். நான் அவனை ரைட் மேட்ச் தான் எடுப்பேன். Just to give you a clarification. அதுதான் எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி தான் ஒரு பதில் சொல்லுவீங்கன்னா. அதுதான் நான் உங்களுக்கு கேட்டேன். இதே ஒரு MS தோனினா நீங்க எப்படி சொல்லிருப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். MS தோனி கேப்டன் தான், he has to be retained. and ஸ்ரேயஸ் ஐயர்ல என்ன தப்பு பண்ணாரு? அவர் கேப்டன்சி பிரில்லியண்டா பண்ணாரு. Isn't the captain the most important person in a team? டேய் மச்சான், நான் வந்தவன சேர் ரைட் மேட்ச் வாங்கிட்டேன்றேன். நானு அவனுக்கு கேப்டன் கொடுத்து அவனுக்கு திருப்பி கேப்டன் போடுவேன். பட் ரைட் மேட்ச் வாங்கி கேப்டன் போடுவேன். சீக்கா, பிளேயரோட இமோஷன் ஒன்னு இருக்குல்ல சீக்கா. நீங்க வந்து அந்த மாதிரி கேப்டனை நீங்க வந்து ஆக்ஷன்ல உள்ள விடுறீங்கன்னா அவரோட மோட்டிவேஷன் எவ்வளவு இருக்கும்? மேபி they don't consider me as top priority ன்னு அவர் அப்படி யோசிக்கலாம்ல. 100% யோசிப்பாங்க எல்லா கிரிக்கெட்டரும். நான் வந்து ஓகே, நான் ரைட் மேட்ச் எடுத்துறேன்றானே. ஓகே, I'll have Shreyas Iyer. We'll come to your attention. சரி, ஃபர்ஸ்ட் சமஸ்கூட ஆரம்பிச்சேன். சரி, அட்டென்ஷன் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் ஆயிட்டானே நேரா சுனில் நரேன் எடுத்து போனான். Okay, Sunil Narine 18 crores. Who's your second retention, Chika? My second will be Andy Russell. Andy Russell எடுப்பேன். So நீங்க டாப் 2 ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துக்கீங்களா Chika? I'll just stop you there, Chika. நம்ம யூனிவர்சலா அந்த பிலீஃப் இருக்கு, அந்த மெகா ஆக்ஷன்ல ஒரு ஃபாரினரும் ஒரு 12 crores மேல போனதே கிடையாது Chika. Obviously budgets were different then. Don't you think ஒரு சுனில் நரேன் and ஆண்ட்ரே ரசல் அவங்கள நீங்க கீழே வைக்கிறது பெட்டர்ல? உங்களுக்கு உன்னோட இந்தியன் பிளேயர்ஸ் தானே இன்னும் ஜாஸ்திக்கு. ஒரு ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஆளோ இல்ல, என் புக்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் என்னோட செகண்ட் ரிட்டென்ஷனா இருப்பாரு. மேபி ஒத்தரை வைக்கலாம் நீங்க சுனில் நரேன். ஓகே ஃபைன், அந்த கண்டினியூட்டி ஆண்ட்ரே ரசல் சுனில் நரேன். பட் தே ஆர் ஆல்சோ 35 plus, 35, 36. You want your top 2 players to be at the back end of their 30s? Okay, in the point நான் யோசிக்கல. I think good point you made there actually. Okay, நான் சுனில் நரேன் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்.
நான் அப்படின்னா நீ சொல்ற பிரகாரம் ரைட் மேட்ச் எல்லாம் எடுத்து போடுவேன் நான் 6 பேரையும். ஏற்கனவே இந்த 18 crores 14 crores போட்டு அழகு நானு எடுக்கிறேன். ரைட் மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி எடுக்கிறேன். ரைட் மேட்ச் ஆண்ட்ரேஸ் எடுக்கிறேன். ரைட் மேட்ச் சுனில் நாராயண் எடுப்பேன். ரைட் மேட்ச்ல ஹர்ஷித் ராணா எடுத்துப்போம். 5 பேர் ஷுவர் எனக்கு. ரைட் மேட்ச் ரிங்கு சிங் 6. இந்த 6 பேர் ரைட் மேட்ச் எல்லாரும் எடுத்து போயிட்டே இருப்பேன் நான். அங்கதானே ஒரு கேட்ச் இருக்கு. நீங்க 6 பேரும் கேப்டா ரீடைன் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து அன்கேப்டா இருக்கணும். நீங்க 5 கேப் பிளேயர் தான் ரீடைன். அன்கேப் தானே இப்போதைக்கு. இப்ப ஆடிடுவாரு சிக்கா. இப்போ ஒரு 3 T20 சீரீஸ் இருக்கு பங்களாதேஷோட. சோ ஷுவரா ஆடிடுவாரு. சோ அங்கதான் ஒரு கேட்ச். See, it is a big problem la chica. Actually நீங்களே பாருங்க, நீங்களே வந்து இப்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. ஏன்னா ப்ராப்ளம் இருக்கு. மிச்சல் ஸ்டாக் வேற ஒருத்தர் இருக்காங்க. மிச்சல் ஸ்டாக் ஒருத்தர் இருக்கான். See, அவங்களும் பார்த்தா they are the very big players. So but நான் மிச்சல் ஸ்டாக் நான் பை நான் அந்த பிரைஸ்ல வாங்கிடுவேன்றேன். ஒரு பிரைஸ் மேல போட பாயிண்ட் நான் போன வருஷம் எடுத்த மாதிரி. சோ மிச்சல் ஸ்டாக் நான் மண்டே உடைச்சிக்க மாட்டேன் நான். See, எதுக்கு எடுக்கிறேன்னா இந்த கோர் டீம் இவங்க வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ ஆண்ட்ரே ரசல், சுனில் நாராயண் இவங்களா. And அதே மாதிரி see frankly speaking அப்படின்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் has done a brilliant job for them. வெங்கடேஷ் ஐயர் வந்து அவங்களும் probably ரைட் மேட்ச் அவங்க எடுத்தாலும் எடுப்பாங்க அவனுங்க. சோ எப்படி போறாங்க எனக்கு frankly என்ன நான் ஓகே நான் இப்ப செலக்டரா பேசுறேன். நீ ஓகே அனி என்னோட டாப் 6 சொல்லிடுறேன். நீ ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங், சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் உன்னோட ரீசன்காக தான் ஜஸ்ட் ஃபார் கேப்டன் 6 ஸ்ரேயஸ் ஐயர் எடுப்பேன். வேற எதுவும் கிடையாது. பேட்டிங்லாம் எடுக்க மாட்டேன். ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே. சோ நான் எல்லாம் என்னோட 6 இருக்கும். இந்த 6 வச்சு தான் நான் போவேன். நான் 6 பேர் சொல்லிட்டேன். என்னோட ஒப்பீனியன் 6 பேர் நிச்சயம் எடுப்பேன். இதான் அவங்களோட கோரா இருப்பேன். அவங்க ரைட் மேட்ச்ல வாங்குறியோ வெளில போட்டு வாங்குறியோ பட் ஸ்ரேயஸ் ஐயர் நீ frankly speaking நீ கேப்டன்சிக்கு தான் எடுக்கணும் தவிர கிரிக்கெட் பேட்டிங்னு எடுக்க மாட்டேன். பட் இஸ் ஓகே, இஸ் a good player. Chika, come on Chika, he is a very good number 4 to have Chika ஒரு IPL டீம்ல. I'm not saying no, but he's not deadly. He's not the deadly. Yeah, obviously he's not. ஒரு ஏபி டிவிலியர்ஸ் மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெட்லி கிடையாது டெஃபினட்டா. பட் ஒரு captaincy takes over more than his batting. So I have my 3 retentions is very differently Chika. I look at my 3 retentions. நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பாக்குறேன். நான் என்ன பண்ணுவேன்னா 3 பேர் தான் ரீடைன் பண்ண பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு என்னமோ இல்ல ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் நான் வந்து ஆக்சுவலி ரைட் டு மேட்ச்ல தான் எடுக்க பார்ப்பேன். I won't even bring them. Sorry to interrupt you. அதான் சொல்றேன் எல்லாருமே ரைட் மேட்ச் எடுத்துக்கிறேன் நானு. பட் எனக்கு நான் 3 ரிட்டென்ஷன்ஸே வச்சுப்பேன்னு சொல்றேன். அந்த 3 ரிட்டென்ஷன்ஸ் யாருன்னா ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இது வந்து ஒரு அன்கேப் பிளேயர். நான் அங்கிரேஷ் ரகுவன்ஷி ஆர் அந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வைபவ் அரோரா. ஐ வில் ட்ரை டு ரீடைன் ஒன் ஆஃப் தெம். நான் அந்த மாதிரி போவேன் சிக்கா. I want to Varorani Sonia is a good bowler. The Vaibhav Varorani Sonia is a very good bowler. Uncapped அவன வேணா எடுத்துக்கலாம். அந்த 4 crores அவன கூட்டி எடுத்துக்கலாம். That's a good idea. Vaibhav Varora is a good idea. அது ஒத்துக்கிறேன் நானு. Angrish Raghuvanshi he started out with ஒரு he failed to flatter. No. I will see. அதுக்கு புஷ் போட்டான். அதனால சோ அவனதான் வந்து ரீடைனா பண்ண மாட்டேன். அப்படி எங்க ஒரு 2 crores 3 crores அவ்வளவு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். சோ என்னோட இன்னொரு தட்ஸ் வாட் என்னோட ஹை பாசிபிலிட்டி வந்து நான் வைபவ் அரோரா தான் என்னோட நம்பர் 1 சாய்ஸ். சோ இந்த 3 பேர் தான் நான் ரீடைன் பண்ண பாப்பேன் சீக்கா. ஒரு அன்கேப்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் செகண்ட், ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட். மீதி எல்லாரும் இல்ல நான் வந்து ரைட் டு மேட்ச் தான் எடுக்க பாப்பேன். பாரு ரிங்கு சிங் ரீடைனே பண்ண மாட்டாங்க பாரு. துடு குத்து வாங்குவாங்க. போன வருஷம் அவன ஒரு மாதிரி பாவம் அவன் ஒரு மாதிரி அழிச்சாங்க போன வருஷம். In all honesty thinking about it Chika, the best thing KKR பண்றது வந்து வைபவ் அரோரா மட்டும் ரீடைன் பண்ணி மீதி எல்லாரும் குலுக்கல்ல விட்டுறலாம். ரைட் டு மேட்ச் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். அதேதான் அப்பா வரதே நான் எக்ஸ்பெக்ட் வித் யூ. என்ன கட அந்த வைபவ் அரோரா 4 கோல் எடுத்து மீதி எல்லாம் ரைட் மேட்ச்ல வாங்கிட்டு போ. எதுக்கு மண்டே உடைச்சுக்கிற? You are not the pool of play. Better players கிடைக்கலாம்ல அவனுக்கு. Let's also talk about Phil Salt Chika. Phil Salt ஓட exploits ஒரு வேற லெவல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருந்தது சீக்கா. ஸோ ஃபில் சால்ட் will also be a very hot ப்ராப்பர்ட்டில. he was a very big part KKR வின் பண்றது. ஏன்னா he filled that wicket keeper slot. Phil Salt was a big part on their victory சீக்கா. ஏன்னா அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அது அண்ட் his batting அவரு சுனில் நாராயணும் பொழந்தெத்தாங்க. அனி ஒண்ணு அவங்க எல்லாம் ரீடைன் அதே டீமை செலக்ட் பண்ண பாப்பாங்க. அனி let me be very frank. Phil Salt ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது சீக்கா. டமால்டி போட்டு
பொழகலாம் போட்டு போலர்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி கச்சாமச்சா நடிக்கிறான் போட்டு. இந்த கச்சாமச்சா நடிக்கிற பிளேயர்லாம் போலருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ பில்சாட் டெஃபினட்டா ரீடைன் பண்ணி ஆனவங்க என்ன பண்ணுவாங்க ஷுவரா. ரீடைன் தானே திருப்பி அவங்க டீம் அடிச்சுப்பாங்க. தட்ஸ் வாட் ஐ மீன். வெங்கடேஷ் ஐயர் அவங்க நல்லா பண்ணிருக்கான், கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கான். அவனும் அவங்க எடுத்துதான் ஆனும். நான் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துருவான், என்ன பிரைஸ் பண்ணாலும் எடுத்துருவான் அவனை போட்டு. நாட் ரைட் மேட்ச். ஓவர் பிட் அண்ட் டேக் வெங்கடேஷ் ஐயர். Varun Chakravarti obviously is another one who will definitely they look. மச்சான் வருண் சக்கரவர்த்தி என்ன டீம் ஒண்ணுமே கிடையாது. In fact actually I'll have Varun Chakravarti. நான் 11 crores-ல வருண் சக்கரவர்த்தியை ரீடைன் பண்ணுவேன் சீக்கா. என்னோட தேர்ட் ரிட்டென்ஷனா வருண் சக்கரவர்த்தி 11 crores-ஆ ரீடைன் பண்ணுவேன். அதான் சொன்னேன் நான் வருண் சக்கரவர்த்தி ஒரு ரீடைன் பண்றேன். I'll slightly change it. Yes நீங்க சொன்ன மாதிரி ரிங்கு சிங் probably எடுக்க மாட்டாங்க. So I'll also go. When you talk only ideas come out. இப்ப இந்த ஐடியா நீ பேசுறதுல எனக்கு ஒரு ஐடியா வந்துருது. நான் வருண் சக்கரவர்த்தி ரீடைன் பண்ணுவேன், அந்த வைபவரோ ரீடைன் பண்ணுவான். அது தேர்டோ அன்கேப்டோ அது எந்த லிஸ்ட் ஆகும் 2 பேர் மட்டும் ரீடைன் பண்ணிட்டு மீதி எல்லாரும் போட்டு ஆக்ஷன்ல போட்டு ரைட் மேட்ச்ல மீதி எல்லாரும் வாங்குவேன். எவ்வளவு முடியுமோ ரைட் மேட்ச்ல வாங்குவேன். இதெல்லாம் விட்டு கொடுத்துரும் அவ்வளவுதான். ஏன் வருண் சக்கரவர்த்தி எடுக்கிறேன்னா he's been a threat to remain winner and திருப்பி is come back. நான் நாளைக்கு இந்த நாளைக்கு T20 மேட்ச் ஆட போறேன் பங்களாதேஷோட. He can always win matches for you and he's got age behind him unlike Sunil Narine number 1 or and one more thing is வெங்கடேஷ் ஐயர் நான் வைப்பேன். ஏன்னா அவன் லாங் டேர்ம்ல வெங்கடேஷ் ஐயர் வச்சுப்பேன். There is also ஹர்ஷித் ராணா விட மாட்டேன். நான் ஹர்ஷித் ராணா மாதிரி அதெல்லாம் விட மாட்டேன். இந்த யங்ஸ்டர்ஸ் தான் டெவலப் பண்ண பார்ப்பேன். ஏன்னா நீ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பார்க்கணும். நீ லாஸ்ட் சோ கேகேஆர் இது கூட போலாம்ல. பின்ன நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு என்னோட கோர் விட வேணாம், நான் பரவாயில்ல, நான் 75 crores ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், 5 பிளேயரும் நான் ரீடைன் பண்ணிடுறேன், ஒரு ஆண்ட்ரே ரசில், ஒரு சுனில் நரேன், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு வருண் சக்கரவர்த்தி and probably the fifth வந்து நீங்க ரிங்கு சிங் or ஹர்ஷித் ராணா whoever you feel. Ideally I'll go towards ரிங்கு சிங். ஏன்னா எனக்கு என்னமோ ஹர்ஷித் ராணா I might get for cheaper ன்னு தோணுது. He'll still go for 10-11 crores ஹர்ஷித் ராணா. ஆனா இந்த 5 பேரை ரீடைன் பண்ணி வைபவ் அரோரா ஒரு அன்கேப்டா ரைட் டு மேட்ச்ல எடுத்து என்னோட 6 பிளேயிங் 11ல என்னோட 6 செட் ஆயிடுச்சு. நான் மீதி 40 crores தானே ஸ்பெண்ட் பண்ணோம். Can I also think like that? அந்த மாதிரி கூட யோசிக்கலாம்ல. See ani I don't நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஆண்ட்ரே ரசல் அண்ட் சுனில் நாராயண் அவ்வளவு போக மாட்டாங்க. இன்னும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் தாங்க மாட்டாங்க. let's be very clear. 3 இயர்ஸ் தாங்க மாட்டாங்க அவங்க. சோ அதுக்கு நீ லைக்லி ரீப்ளேஸ்மென்ட் பாப்பேன். வேற யாரா இருக்கா இந்த மாதிரி டைப்ஸ்ல அப்படின்னு நான் ரீப்ளேஸ்மென்ட் பாப்பேன். Okay, so the final list வந்து சீகாவோட 3 retentions அவர் யாருமே இல்லன்ட்டாரு. எல்லாரும் ரைட் டு மேட்ச் நான் எடுக்க பாப்பேன். 6 ரைட் டு மேட்ச் இல்ல 3 ரீடைன் பண்ணுவேன். வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அண்ட் இன்னொரு பேர் சொன்னேன், இன்னொரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கேன் என்ன போட்டு. வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா. சோ நீங்க வந்து 18 crores வருண் சக்கரவர்த்திக்கு கொடுப்பீங்க, 14 crores ஹர்ஷித் ராணாக்கு கொடுப்பீங்க, வைபவ் அரோராக்கு 4 crores கொடுப்பீங்களா? இல்ல அது ரைட் டு மேட்ச் 2 பேரை போட்டுட்டு 1 தேர்ட் அப்படியே எடுத்துப்பேன். அப்படிலாம் நீங்க எடுக்க முடியாது. லிஸ்ட்ல நீங்க வந்து இது இவர் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் 2 நான் ஃப்ரீ அவுட், தேர்ட் ரிட்டென்ஷன் என்ன அப்படிலாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஃப்ரீ கான், செகண்ட் ரிட்டென்ஷன் ஃப்ரீ கான், தேர்ட் ரிட்டென்ஷன் எஸ், ரைட் டு மேட்ச் எஸ் அப்படி போட்டா இதனால பாருங்க. இப்படி இருந்ததால எல்லா டீமும் அங்க பிரில்லியன்ட்டா ரீடைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன் அது உங்க சாய்ஸ். ஆனா ரூல்ஸ் நல்ல ஐடியா சீக்கா. இது ஆக்சுவலி போய் கேட்கணும். இது நிஜமாவே இது வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஐ டோன்ட் வாண்ட் அந்த மாதிரி ரூல் கிடையாது உனக்கு. பாருங்க கேட்டுக்கோங்கப்பா ராஜன் பிண்டி சார், நீங்க தானே அவரோட ஃப்ரெண்டு போர்ட் பிரசிடென்ட், கேட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் 2 எல்லாம் விட்டுரு, நான் ஸ்ட்ரைட்டா 3வது ரிட்டென்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன். 3வது அன்கேப்ட் இது போரும் பாடுங்க பாடுங்க. But I don't think it works like that. நீங்க ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ணீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் பிரைஸ் 18 crores. So அதுதான் ஒரு ப்ராப்ளம். That is the only problem with KKR லச்சிகா. இது ஆக்சுவலி சம் அப் பண்ணனும்னா even though they are a championship side and அவங்களுக்கு இவ்ளோ வெப்பன்ஸ் இருக்குறதுனால I don't think they have a player who's worth 18 crores சீகா in a mega auction. நீ பதா because Mitchell Stark அந்த மினி ஆக்ஷன்ல போனாரு. மிச்சல் ஸ்டார்க் மெகா ஆக்ஷன்ல இந்த பிரைஸ் போக மாட்டாரு சீகா.
அதான் சொல்ல வரேன். மினி அந்த மெகல் நான் மிச்சம் சகல பார்த்து சொல்றேன். அந்த 2 கடைசி 2 மேட்ச் அடிச்சு வின் பண்ணி டிராஃபி அடிச்சதுனா 25 கோடி புஷ் மறந்து போயிடுச்சு. முதல்ல 25 கோடி மைனஸ்ல போயிடுச்சு. அப்புறம் செமிஃபைனல்ஸ் மைனஸ்ல பிளஸ் வந்தது. சோ அதனால frankly speaking வைபவ் வராரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்கள ரைட் மேட்ச்ல எடுக்கிறேனோ ரீடைன் பண்றேனோ என்ன பண்றது தெரியாது. அந்த மாதிரி 3 பேர் மட்டும் மினியா எடுத்துட்டு இதெல்லாம் ஆக்ஷன்ல போட்டு அப்ப ரைட் மேட்சா ஏதாவது பார்த்து எடுத்துப்பேன். தட்ஸ் வாட் ஐ வில் டு. இந்த 1 2 3 ப்ரூவ் பண்ணிட்டல நான் பாசிபிள் தான். எப்படின்னா ரைட் இவங்க 3 பேர் எடுத்துட்டு மீதி எல்லாரும் ரைட் மேட்ச் எடுத்து போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். ப்ரொடியூசர் நானும் அதே தான் பண்ண போறேன். ஆனா நான் ஒரு ரிட்டென்ஷன் வச்சுக்க போறேன். அது வைபவ் அரோரா. அவர் வந்து 4 crores நான் ரீடைன் பண்ணிடுப்பேன். நான் வச்சுப்பேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுவேன் அந்த அங்கிரேஷ் ரகுவன்சி. அவரை வந்து இந்த ஃபாலோயிங் மந்த் ரஞ்சி டிராஃபில என்ன பண்றாரு, அவர் டொமெஸ்டிக்ல என்ன பண்றாரு நான் ரொம்ப க்ளோஸா பார்ப்பேன். அவரும் நல்ல ஃபார்ம்ல நல்ல பொட்டன்ஷியல் தெரிஞ்சுதான் சீகா சொன்னார் அவர் வந்து நல்லா ஆரம்பிச்சாருன்னு. பட் இஸ் a 19-year-old kid. சோ சில வாட்டி வந்து பொட்டன்ஷியல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஐ மைட் ஆல்சோ லெட் கோ பண்ண சொல்லியவனே நான் இந்த டாப் லிஸ்ட்ல வாங்க மாட்டேன், வாங்கிட்டேன்னு ஐ பை him out sometime. சரி, ஓகே. சோ ப்ரொடியூசர் என்னோட ரிட்டென்ஷன் வந்து வைபவ் அரோரா. ஒன்லி 1 ரிட்டென்ஷன் அன்கேப். மீதி எல்லாரும் நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். நானும் ஸ்ரேயஸ் ஐயர் எப்படியாவது எடுக்க முடியுமா, சுனில் நரேன் எடுக்க முடியுமா, ஆண்ட்ரே ரசல் எடுக்க முடியுமா. பட் இன் ஆல் ஆனஸ்டி it will be very difficult to fit all of these guys on the bracket list. So I feel you might get cheaper. ஏன்னா cheaper la kache some Indian players might go for more cheaper, or Rinku Singh might go for 12 or 13 crores, but on the right to match which I'll still look at picking them up. Anyway, let's move on, Chika. We have a championship side finished. We have the past champions coming up who on paper last year எல்லாரும் நம்ம நினைச்சோம் ஷுவர் ஃபைனல்ஸ் இவங்க தான்டா, சான்ஸே இல்லடா, இவங்களை அடிக்கிறதுக்கு எந்த டீமும் கிடையாது, டாப் 4லாம் ஒண்ணுமே கிடையாது, டாப்ல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு. ஹர்திக் பாண்டியா வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி கேகேஆர் இருக்கிற பிரச்சனை மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த லெவலுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களோட எல்லார் பிளேயரும் they are actually worth the first retention. அதுதான் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டென்ஷன் பூம்ரா நம்பர் 1 எனக்கு. நம்பர் 2 சூரியகுமார் யாதவ். நம்பர் 3 ஹார்திக் பாண்டியா. அப்புறம் திருப்பி 4ல வந்து இந்த அன்கேப் போடுவேன். யாரு அந்த அன்கேப்ல லெஃப்ட் ஹேண்ட் ரிவர் கான அது செம்ம அடிப்பான். அவன் பேர் என்ன? நேஹால் வதேரா அன்கேப்ல எடுத்துப்பேன் 4 crores. திருப்பியும் அந்த 5th ரிட்டென்ஷன் ரோஹித் சர்மா. அவன் திருப்பி 18 crores போயிடுவான். கரெக்டா உன் பிரகாரம்? ரோஹித் சர்மா போவான். அப்படின்னா அந்த ஹர்திக் பாண்டியா வந்து திலக் வர்மாவோட திருப்பி மாத்திட்டுருவான். அப்பதான் நம்ம ரூபாக்கு இந்த செகண்ட் ரிட்டென்ஷன் திருப்பி 14 crores அப்படின்னு. சோ திலக் வர்மா 3rd போட்டா எவ்வளவு வரும்? திலக் வர்மா So Tilak Verma will get 11 crores, Hardik Pandya will again get 14 crores, Rohit Sharma will get 18 crores. அது எல்லாமே ஓகே சீக்கா. அந்த மாதிரி கரெக்ட்டா இந்த 5 தான் என்னோட ரிட்டென்ஷன்ஸ். 6வது ரைட் மேட்ச்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸ்டான் கிஷன் எடுப்பேன் ரைட் மேட்ச்ல. நீங்க ரைட் மேட்ச்ல அப்படி எடுக்க முடியாது சீக்கா. 5 கேப் பிளேயர் தான் எடுக்க முடியும். எனக்கு அங்கதான் தட் இஸ் வேர் நேஹால் வதேரா நான் நேஹால் வதேரா சொல்லிட்டேன் ரைட் மேட்ச்ல. அன்கேப் தான் நீங்க 5 கேப் தான் எடுக்க முடியும். சோ நீங்க அப்படி யோசிக்கும் போது அன்கேப்ல 4 crores எடுத்துக்கிறேன்டா. அதுக்கு 6 பிளேயர் அது நீங்க இல்ல, நீங்க 5 தான் நீங்க ரீடைன் பண்ண முடியும். 6வது வந்து ரைட் டு மேட்ச். சோ நேஹால் வதேரா என்ன பிரைஸ் போனாரோ நீங்க ரைட் டு மேட்ச்ல தான் எடுக்கணும். அது ரைட் மேட்ச்னா ஈஷான் கிஷன் வாங்கிடுவேன் வெளில இருந்து. ஈஷான் கிஷன், சுனில் சாவ்லா. You gave the obvious choices. ஆகாஷ் பத்வால் போன வருஷம் சரியா போல, பட் இயர் போல பிரில்லியன்ட்டா போட்டான். அவன I try to buy him back separate. I'm not trying right to I trying to buy him back. You made the obvious choice, Chika. இதுதான் obvious choices that are there that are going to எல்லாருக்கும் இதுதான் தெரியும். இவங்க 5 தான் ரீடைன் பண்ண பாப்பாங்க. 75 crores they would have spent on their team. ஆனா அவங்க core of the team. But last year we saw the problem. யாரு கேப்டன் பண்ண போறாங்க டீம்? ஹர்திக் பாண்டியா திருப்பி நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு you are not going to continue with him na. Will Hardik Pandya the player and the man be okay saying என்னடா இது 1 yearல வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து என்ன இவ்ளோ ரூபா கொடுத்து எடுத்தீங்க 100 crores சீக்கா, 100 crores. It is a lot of money for one transfer ல. அனி கேப்டன்சில ப்ராப்ளமே இருக்காது தாடி. இப்ப சூரியகுமார் யாதவ் இந்தியன் கரண்ட் கேப்டன். சீக்கா சூரியகுமார் யாதவ் கரண்ட் இந்தியன் கேப்டன். கரெக்ட் நீங்க சொல்றீங்க. ரோஹித் சர்மா கரண்ட் கொடுப்பாங்க. They will talk it over with Hardik Pandya. Chika, this didn't happen last year, Chika. நீங்க last year இதே தான் சொன்னீங்க. They'll talk it over. The problem was definitely not solved. அவங்க டெஃபினட்டா வந்து ஒரு ஈகோ பேட்டில் இருந்திருக்கு உள்ள.
That was the last minute, Ani. But that your time, Ani. Come on, you're talking something two different things. T20 World Chika, Cup, that Hardik Pandya- announcement was made in October, Chika, last year, same time. After the World That's what Cup. all the things will have been ironed out now, Ani. That all will be ironed out completely. Surya Kumar will be the obvious captain's choice. நீங்க how are you talking for the other player? Hardik Pandya will obviously have that. இதுல நான் வந்து ஒரு பாஸ்ட் ஐபிஎல் சாம்பியன் பா, நான் கேப்டன் பண்ணி வின் பண்ணிருக்கேன். இப்போதான் நான் 2 வருஷம் முன்னாடி ஃபைனல் போயிருக்கேன். நீங்க 1 இயர்ல கேப்டன்சி கொடுத்தீங்கன்னா there will be other teams ready to give me captaincy. I don't think I have a feeling Hardik is a nice guy. I think they all know all the thing. I think Chika, now- this is not about being a nice guy or not being a nice guy, Chika. This is a It's professional all about teammanship. setup, Ani. Chika. It's Yeah, all about Chika, what? teammanship. Huh? It's all about teamwork and teammanship. I don't think it's that simple, Chika. நீங்க சொல்லிட்டீங்க. I am very sure one of them is out. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. I am 100% Why do you sure think one of them is out? Yeah, because to have the balance in the team atmosphere, you either have Rohit or Hardik. And the big choice is that, do you still, if Rohit Sharma says, I want a captain, what will you do, Chika? Rohit Sharma is retired from T20 cricket, world cricket. So he said, I don't want captaincy. Surya Kumar is captain. Yeah, MS Dhoni retired from captaincy in 2016. He was still the captain for the next 5 years. He still was the best captain. Ani போடுறது யார் captain பண்ணா CSK? ருத்ராஜ் கேக்குறேன் Chika, captain பண்ணா. Chika, ரோஹித் சர்மா ஒரு ஃபேர் ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம் சீக்கா. ரோஹித் சர்மா இஸ் ஆஸ் குட் அ கேப்டன் as MS Dhoni when it comes to IPL. Why can't he have the same respect and command? Why can't he say, I also want to captain? There's nothing wrong. I'm not saying why can't he, like, there's nothing wrong, but I don't think he will ask for it. That's what I'm saying. He will not ask for it. Well, Chika, there'll be 8 other teams who are ready to take Rohit Sharma the captain, Chika. Everybody will be taking that. Yeah, Every exactly. team will take. So when you are, உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கும்போது அவர் யோசிக்க மாட்டாரா? அனி நீ ஆர்கியூ பண்ற மாதிரி பேசுறதே தெரியல, நிஜமா பேசுறதே தெரியல. நான் நிஜமாவே பேசுறேன். நீங்க தான் சீக்கா, you are blind. Yeah, you are blind if you think that last year everything was okay. யாரா பிளைண்ட்? சீக்கா, லாஸ்ட் இயர் ஒண்ணுமே சரியா இல்ல சீக்கா. உங்களுக்கு டெஃபினட்டா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா அந்த ஒரு ப்ராப்ளம் பெருசா இருந்தது. அந்த ஃபேன்ஸ் were also not happy about it. இந்த வருஷம் obviously they will, அந்த பூயிங்லாம் இருக்காது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா காமிச்சிட்டாரு வேர்ல்ட் கப்ல என்னையாடா பூ பண்ணீங்கன்னு. But the bigger problem is now the player oda ego battle. ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர், he wanted captaincy, Chika. That is why he came to Mumbai Indians. இப்படிலாம் சொல்லாதீங்க. Okay, that is history now. That is history. That is history. I mean, you take the history then. I mean, there have been these captaincy squabbles lot of times. Gavaskar, Kapil Deva, Gavaskar, and everything gets ironed out automatically. I was small face. Last year, Chika, that is Team India, Chika. Surya Kumar Yadav was captain for sure. An opinion. Chika, 100%. நீங்க பேசுறது வந்து டீம் இந்தியா பத்தி பேசின்னு இருக்கீங்க. கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், they didn't have a choice அந்த டைம்ல. ஏன்னா ஒரே டீம் இந்தியா தான் இருக்கு. அந்த ஒரு டீம் மட்டும் தான் இருக்கு. இப்போ நீ எனக்கு கேப்டன்சி கொடுக்கலையா, எனக்கு அவன் கொடுப்பா. ஆர்சிபி எல்லாம் இல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு தடவை அப்படியே கேளுங்களேன். டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், would you like ரோஹித் சர்மா to come and captain Bangalore அப்படின்னு ஒரு क्वेश्चन கேளுங்களேன். they will jump, they will welcome him like he is the god sent. அந்த மாதிரி பாப்பாங்க ரோஹித் சர்மாவை. So many Mumbai Indians will appoint Rohit Sharma as captain. Yeah. See, Mumbai Indians should appoint Rohit Sharma as the captain. நான் சொல்ல Mumbai Indians have They a will big appoint headache. Leandra. இல்ல அவங்களுக்கு ஒரு டெஃபினட் தலைவலி சீக்கா. இட் இஸ் நாட் கோயிங் டு பி நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஃபைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Surya Kumar Yadav will beautifully. If Surya Kumar Yadav is appointed as the captain, everything will be sorted out. go ask Jasprit Bumrah, Cheka, if he would like to captain an IPL team. What wrong has he done? He has captained the test team. He has captained the T20I series. See, நீங்க சொல்றது okay, Cheka. I can understand your point. But என்ன problem na? But Jasprit Bumrah இப்ப current T20 captain யார் இந்தியாக்கு? That is Chika, நீங்க again you are not understanding, Chika. I'm just saying. நீ சொல்றது எனக்கு புரியல. நீ நிஜமா புரியல. எனக்கு என்ன புரியல? நீ சொல்றது புரியல எனக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு டெஃபினட் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஈகோ பேட்டில் அங்க இருக்கும் சீக்கா. அங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I don't know how the team is going to handle all this. Definitely. Ani, once you get onto the field, Ani,
நானும் கேப்டன் பண்ணிருக்கேன். என் அடியில கபில் தேவ் ஆடி இருக்கான், என் ரவி சாஸ்திரி ஆடி இருக்கான், நான் அசருதீன் ஆடி இருக்கேன். அசருதீன் கேப்டன்சி நாங்க ஆடி இருக்கோம். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே ஓகே. ஆனா லாஸ்ட் இயர் வொர்க் அவுட் ஆகல சீக்கா. அவங்களுக்கு வொர்க் அவுட் ஆகல. அவங்க வச்சிருவாங்க இப்போ. அவங்க வச்சுதான் ஆகணும். See, it's all professional cricket. IPL is professional cricket. You have to be professional about it. Why can't I? It's the same thing goes to from the players' point of view also. No, why can't you be professional about it? There are other teams willing to give me captaincy, and I'm ready to take that challenge. If he is ready to take, see, இது எல்லாமே speculation. நீ போட்டு சும்மா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு ஒரு 10 கேப்டன்சி பேர் புது ரெடி எனக்கு. நான் கன்ஃபியூஸே பண்ணி விடல சீக்கா. நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போய் பாருங்க. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 4 கேப்டன்சி சாய்ஸ் இருக்கு. 4மே குட் கேப்டன்சி சாய்ஸ். சூரியகுமார் யாதவோ, ரோஹித் சர்மாவோ, ஹர்திக் பாண்டியாவோ, ஜஸ்பிரீத் பும்ராவோ. ஓகே, நீங்க பும்ரா கிட்ட நீங்க பேசி நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் வாங்கிடுங்க. சூரியகுமார் யாதவ் கிட்ட பேசி நீங்க செகண்ட் ரிட்டென்ஷன் வாங்கிடுங்க. நோ ப்ராப்ளம். How are you going to convince? I think one of them is out, Chika. I think Hardik or Rohit is out. I don't know who. I think one of them might have to leave. 100% chance. 100% chance. நான் சொன்ன மாதிரி ரிட்டென்ஷன் பிரைஸ் தான் போட்டு சொன்னல உனக்கு. திருப்பி 4th ரிட்டென்ஷன்ல ரோஹித் சர்மா வருவான், 5th ரிட்டென்ஷன்ல இவன் வருவான். எல்லாமே ஓகே சீக்கா. பட் நீங்க பாருங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஓகே, எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் சீக்கா. திலக் வர்மாவை நான் ரீட்டைன் பண்ண மாட்டேன். இஷான் கிஷனை தான் நான் ரீட்டைன் பண்ணுவேன். ஒரு விக்கெட் கீப்பர் இந்தியன் பேட்ஸ்மேன் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர். உங்களுக்கு கிடைச்சிரும் திலக் வர்மாக்கு. பட் ஐ ஃபீல் இஷான் கிஷன் இஸ் வே மோர் வேல்யூபிள். 11 crores I will look to retain இஷான் கிஷன். I like இஷான் கிஷன் தான் சொன்னேன். நீ அந்த நெஹல் வதர் அடிக்கிறதுனால அவன் எடுக்க முடியலன்னு சொன்னேன் அவனை ரைட் மேட்ச்ல. பட் இஷான் கிஷன் will be a terrific choice. He is a potential match winner any stage. One day, T20s anywhere. Yeah. So my 5 retentions, Chika, is this. Enoda 5 retention enna. Number 1, Jasprit Bumrah. Number 2, Rohit Sharma. Number 3, Ishan Kishan. Number 4, I will go with Suryakumar Yadav because he'll get the 18 crore package. I feel in T20 cricket, I feel Suryakumar Yadav at 18 and Jasprit Bumrah at 18 are absolutely justifiable. Avangalukku dhaan the top dollar kadaikanum. So, and the last one, நான் ஆக்சுவலி போக மாட்டேன் சீக்கா. நான் ரிட்டென்ஷனுக்கு போக மாட்டேன். ஐ won't retain Hardik Pandya. நான் ஹர்திக் பாண்டியா விட்டு நான் ரைட் டு மேட்ச்ல எடுக்க பாப்பேன். if I can get for a lesser price. Only reason, if I get him, I get him. நான் சூரியகுமார் யாதவ் கேப்டன் முடிவு பண்ணிட்டேன்னா I would like to move on then completely. நீங்க சொல்ற மாதிரி திருப்பி ஹர்திக்கே வச்சுன்னு லாஸ்ட் இயர் ஒரு இன்கேஸ் ஒரு டீம்ல ஒரு ஈகோ பேட்டில் வந்துச்சுன்னா again in a whole season goes. So I will let that out. அந்த ப்ராப்ளமே வேணான்னு சொல்லிட்டு I will retain ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா will want to be in Mumbai. But ஹர்திக் பாண்டியா வெளில போயிருக்காரு, வெளில போய் ஆடிட்டாரு அவரு. So I will let out ஹர்திக் பாண்டியா சீக்கா. திருப்பி எடுத்துருவாங்க. நான் சொல்றதா நடக்க போகுது. நான் சொன்ன 5 பிளேஸ்ல தேஹல் வர 6 என்ன ப்ராபபிலி நீ சொன்ன மாதிரி yes திலக் வர்மா பதில் I will go in for Ishan Kishan. That I agree with you completely. While Tilak Verma has done very well last year for them, he's a good player, no two ways about it. But Tilak Verma என்ன price போனா எடுத்துருவாங்க. I will buy him back. See, அவங்களும் என்ன பண்ண பாங்க, கோர் டீமை மெயின்டைன் பண்ண பாங்க. bowlingல தான் அப்பா அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கோவிந்தா ரொமாரியோ ஷெப்பர்ட் இவங்கெல்லாம் விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம் வேலைக்கே ஆகாது இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் கிபர் ஷெப்பர்ட்லாம். I like to buy back Piyush Chawla. Somehow I'll buy back Piyush Chawla. Okay, last year Akash Madhwal did not do well, but year before last he brilliantly bowled. I'm a youngster, he can be developed. Akash Madhwal. அவனை வச்சுப்பேன். Nuwan Tashera, okay. Tushera, okay da. Namandir, he was not bad. Panda Bhagya Padat Legium. And I think there are a lot of options in the future. Very options. சரி, ஓகே. சோ சீகாவோட 5 சாய்ஸஸ் ஆப்வியஸ் சாய்ஸஸ். என்னோட 5 சாய்ஸஸ்ல வந்து ஆப்வியஸ்லி நான் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறேன். ஆமா, நான் வந்து ஹர்திக் பாண்டியாவை ரீடைன் பண்ண மாட்டேன். சோ நான் ஹர்திக் பாண்டியா பதிலா நான் ஒரு அன்கேப்ட் நான் திலக் வர்மா இஷான் கிஷன் I go for 6 பேர் இந்த டோட்டலா. யா, சோ சீகாஸ் பிக் number 1 Jasprit Bumrah, number 2 Suryakumar Yadav,
நம்பர் 3 ஈஷான் கிஷன், நம்பர் 4 ரோஹித் சர்மா, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. சீகா சொல்லியிருக்காரு பிளஸ் நேஹல் வதேரா ரைட் டு மேட்ச் அன்கேப்ட். என்னோட 6 பேர் நம்பர் 1 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 2 ரோஹித் சர்மா, நம்பர் 3 ஈஷான் கிஷன், நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 நேஹல் வதேரா. நான் இப்பவே ரீடைன் பண்ணிடுவேன் அன்கேப்ட்ல. இப்பவே நான் அன்கேப்ட்லயே ரீடைன் பண்ணி எனக்கு 4 crores அது கிடைச்சிரும். ஸோ தென் அந்த ரைட் டு மேட்ச்ல ஐ வில் திங்க் மோஸ்ட் லைக்லி திலக் வர்மா தான் என்னோட சாய்ஸா இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஐ வில் ஒன்லி லுக் டு பை ஆர் ஐ ஃபீல் இஃப் ஐ மூவ்ட் ஆன். என்னோட கேப்டன்சி இப்போ நான் வந்து சூரியகுமாருக்கு தான் நான் கொடுக்க போறேன்னா நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஃபைன், லெட் மீ மூவ் ஆன் கம்ப்ளீட்லி, லெட்ஸ் ரீபில்ட் ஃப்ரம் த ஸ்கிராச். எதுக்கு திருப்பி அந்த பிரச்சனை, லாஸ்ட் இயர் இருந்த பிரச்சனை? ஐ வில் திங்க் லைக் தட் சீகா. No doubting சீகா, அதுதான் நான் சொல்றேனே சீகா, no doubting, there is absolutely no doubting. But சில டீம்ஸ், but last year work out ஆல சீகா, he wasn't or the crowd wasn't behind him, lot of our power சீகா. சரியா நீ T20 வேர்ல்ட் கப்ல வின் பண்ணாங்க, ரோஹித் சர்மா வின் பண்ணியாச்சு, எல்லாம் சப்சைடா இருக்க. நீ ஏன்டா கவலைப்படுறீங்க? நீங்களா யோ போய் மண்டே உடைச்சுக்கிறீங்க நீங்களா சீகா. see இதெல்லாம் நீங்க சொல்லிடுறீங்க எல்லாம் சப்சைட் ஆயிடும். லாஸ்ட் இயர் தே ஹேட் அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் டைம் இருந்தது சீகா. அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் டைம் இருந்தது. தே ஹேட் 6 months டு டாக் இட் அவுட், டு ஈஸ் இட் அவுட். இட் டிட்ன்ட் ஹேப்பன். சோ இப்ப ஆயிடும். இப்ப அக்டோபர்ல ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கு. ஏன் கவலைப்படுற? இது வந்து நீங்க பிளைண்ட் ஃபேத் அண்ட் ஹோப்ல போறீங்க. இது ஆயிடும்னு எனக்கு ஏன் இந்த ஹெடேக்லாம் தேவையே இல்லையே, நான் தனியா போய்க்கிறேனே. இவங்க 4 பேர் உங்களுக்கு எனிவே இருந்தாங்க, இவங்க 4 பேர் வச்சுட்டு இன்னொரு 2 யங்ஸ்டர் எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி பில்ட் பண்ணலாம். I'll go. And ஹர்திக் பாண்டியா ஆல்சோ ஹேஸ் தட் லிட்டில் பிட் ஆஃப் இன்ஜுரி ரெக்கார்ட். ஸோ நான் அது மட்டும் தான் நான் யோசிப்பேன். He does have an injury record. He's missed a lot of games, but in the IPL I am sure there'll be other teams who will say இல்ல ஹர்திக் பாண்டியா நீங்க வாங்கப்பா என் டீமுக்கு வந்து கேப்டன் பண்ணுங்கன்னு. He'll have enough takers சீகா. Okay, let's wait and see what's going to happen. Okay guys, நீங்க போய் போடுங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல யார் பார்க்கணும் உங்களுக்கு. KKRல இருந்து யார் உங்களோட 5 ரிட்டென்ஷன், மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து யார் உங்களோட 5 ரிட்டென்ஷன். Do you want both Hardik and Rohit to be there? இல்ல you resonate with me, ஒரு டீம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும்னா only one of them can survive, அந்த மாதிரி நான் யோசிச்சேன். So anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys. Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.